நண்பர்களே, உங்கள் வீட்டை கட்டி முடிச்சிட்டிங்களா? அப்போ அடுத்தது டிசைனிங் ஒர்க் தான். நம்ம வீட்டுக்கு சிம்பிள் அண்ட் ரிச்சாக எப்படி இன்டீரியர் டிசைனிங் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இன்டீரியர் வால்ஸ் டிசைன் பண்ண ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதுலேயே மெட்டாலிக் பெயிண்டிங், டெக்ஸ்சர் பெயிண்டிங், டிஸ்டம்பர்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வால்பேப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக ஒட்டிக்க முடியும். நம்ம காஸ்ட் அண்ட் டைம் சேவ் ஆகும். இதன் மூலியமாக ரிச் லுக்கும் கிடைக்கும். வால்பேப்பர் 2 விதமாக ஒட்டுவாங்க. வால்பேப்பர் ஸ்டிக்கர், வால்பேப்பரில் கம் யூஸ் பண்ணியும் ஒட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு டைல்ஸ் அண்ட் நேச்சுரல் ஸ்டோன். இது பெரிய பெரிய மால்ஸ், காம்ப்ளெக்ஸ், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்ஸ் போட்டுட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஈஸி கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷீட்லேயே பாலிமார்பிள் ஷீட், பாலிகிரானைட் ஷீட்னு 2 டைப்ஸ் இருக்குது. இது நியர்லி 25 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் கொடுக்கும். திக்னஸும் அதிகமாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு ரிச் லுக்காகவும் இருக்கும். இதிலிருந்து உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம்னு தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி. உங்கள் எதிர்காலம் உங்கள் முடிவு உங்கள் கையில்.